अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை अध्यायं 15 श्लोकं 7। ममैवांशो जीवलोके जीवभूत सनातनः मनः षष्ठाந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி। இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். போன வாரம் இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம். அதான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம பார்த்தோம் இந்த அத்தியாயத்திலேருந்து. முதல்ல பார்க்கும்போதும் இந்த ஜட இயற்கை எப்படிப்பட்டது, இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, ஆன்மீக உலகத்தினுடைய திரிந்த பிம்பம் தான் இந்த பௌதீக உலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பௌதீக பகவானிடம் எப்படி சரணடையும் முறை பற்றி விவரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பகவானுடைய லோகம் ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன வாரம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நாம் எதுக்காக நம்ம ஆன்மீக உலகம் போகணும், எதுக்காக பகவானிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் எல்லாருமே, எல்லா உயிர்வாளிகளும், எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய நித்திய அம்சங்களாக இருக்கிறார்கள். பகவானுடைய ஒரு அம்சமாக நாம் எல்லாருமே இருக்கின்றோம். ஆனால் இந்த கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட இந்த 6 புலன்களுடன், மனதையும் பகவான் ஒரு புலனாக சொல்கிறார். இந்த மனம் உட்பட 6 புலன்களுடன் கடினமாக சிரமப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்லோகத்தில் சில பிரபுபாதர் விவரிக்கிறாங்க. ஜீவாத்மாவின் அடையாளம் பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மா யாருன்னா பரமபுருஷரின் நித்தியமான அம்சம்.
என்றுமே பகவானோட நித்திய அம்சமாக வந்து இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த சுதந்திரத்தை வந்து நாம் தவறாக பயன்படுத்தும் போது நாம் இந்த பௌதிக உலகில் உடலை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அது இப்போ அதனால தான் இங்கே வந்து நமக்கு இந்த துன்பத்திற்கு நமக்கு காரணமாக அமைகின்றது. பகவான் வந்து என்னென்னா வந்து தன்னுடைய இன்பத்தை விரிவுபடுத்துவதற்காக பகவான் தம்மை விரிவுபடுத்தி கொள்கிறார். அது எப்படின்னா 2 விதத்தில் வந்து விரிவுபடுகிறார். எப்படின்னா ஒன்று விஷ்ணு தத்துவங்களாக, இன்னொன்று வந்து பின்ன பகுதிகளாக. ஒன்று விஷ்ணு தத்துவங்கள், இன்னொன்று வந்து பின்ன அம்சங்களாகவும் 2 விதத்தில். விஷ்ணு தத்துவங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பகவானுடைய அவதாரங்களாக வருவது எல்லாமே வந்து விஷ்ணு தத்துவங்கள். பின்ன அம்சங்கள் யார் அப்படின்னாக்கா நாம ஜீவாத்மாக்களாக வந்து இருக்கின்றோம். இப்போ நம்முடைய நிலை வந்தும் பகவானுடைய வந்து பின்ன அம்சங்களாக இருக்கின்ற நம்முடைய உண்மையான நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபாய கிருஷ்ணேர நித்தியதாச. நாம் அந்த நிலையில்தான் வந்து இருந்தோம். ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் வந்து எப்படி பகவான் மாதிரி வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ அந்த மாதிரி அனுபவிப்பதற்காக இந்த ஜட உலகிற்கு வருகின்றோம். வரும்போதும் நம்முடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி 84 லட்சம் வகையான உயிரினங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, ஜீவாத்மாக்களுக்கு வந்து தனித்தன்மை என்றுமே வந்து இருக்குது. நாம் எப்படி வந்து ஒரு தனி ஆத்மாவாக ஒரு தனி நபராக இங்கே இருக்கின்றோமோ அதே மாதிரி தான் ஆன்மீக உலகிற்கு சென்ற பிறகும் கூட நாம் இதே மாதிரி நம்முடைய தனித்தன்மையை அங்கே தக்க வைத்து கொள்கிறோம். அங்கே வந்து நமக்கு பகவானுக்கு சேவை செய்வதற்கான ஆன்மீக உடல் வந்து நமக்கு அங்கே இருக்குது. பகவானோட 5 உறவுகளில் வந்து சேவை செய்வதற்கு தகுந்த மாதிரி நமக்கு அங்கே உடல்கள் வந்து இருக்குது. ஆனால் மாயாவதிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பகவானை வந்து புரிந்து கொண்ட பிறகு நம்மளுடைய இந்த இருக்கின்ற இப்போ இந்த தனித்தன்மையை நாம் இழந்து விடுகின்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே பௌதிக உலகத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு உடல் இருக்குது, நம்ம ஜீவாத்மா. நம்ம வந்து இங்கே வரும்போது நமக்கு பௌதிக உடல் இருக்குது. நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு நாம் வந்து பகவான் வெறும் ஒளிதான். நாம் வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகவானுடைய ஒரு ஹம்சம் அப்படின்னு சொல்கிறனால பகவான் வந்து ஒளி, அந்த ஒளியோடு நம்ம சிறிதளவு ஒளியாக இருக்கிறனால அந்த ஒளியோடு நாம் வந்து போய் இணைந்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி அருவவாதிகளுடைய கருத்து. ஆனால் சில பிரபுபாதர் வந்து அப்படி வந்து சொல்லலை. இங்கே சொல்லும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவானுக்கும் நான் வந்து நம்ம தன்மையில் ஒன்றாக இருந்தாலும் நம்ம என்றுமே வந்து நித்தியமான தனித்தனி ஜீவாத்மாக்களாகத்தான் வந்து இருக்கின்றோம். இங்கேயும் அப்படி தான் இருக்கின்றோம். அங்கே ஆன்மீகத்திற்கு போகும்போது நம்மளுடைய தனித்தன்மையை தக்க வைத்து கொள்கிறோம் இல்லையா. ஒரு உதாரணம் வந்து போன வாரம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து மரத்தில் வந்து கிளையில் பச்சை மரத்தில் வந்து நிறைய கிளைகள் எல்லாமே பச்சையாக இருக்குது. ஆனால் அதில் வந்து போய் பச்சை கிளி உட்காருது அப்படின்னாக்கா அது பச்சையாக இருந்தாலும் அந்த இலையோடு வந்து அது ஒன்றாகி விடவில்லை இல்லையா. கிளி தனித்து தான் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உண்மையை வந்து அருவவாதிகள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி தான் நாம் வந்து என்றுமே ஜீவாத்மாக்கள் தங்களுக்கென்று தனித்தன்மையை என்றுமே உடையவர்களாக இருக்கின்றனர். இப்போ பரமபுருஷரின் அம்சங்கள் என்பதால் ஜீவாத்மாக்கள் அவரின் குணங்களிலும் பங்குடையவர்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். இப்போ அடுத்ததில் வந்து பார்ப்போம். இப்போ மனிதர்கள், பூனைகள் மற்றும் நாய்கள் மட்டுமல்ல, ஜட உலகின் மிகப்பெரிய அதிகாரிகளான பிரம்மா, சிவபெருமான், ஏன் விஷ்ணு உட்பட எல்லா உயிர்வாளிகளும் பரமபுருஷரின் அம்சங்களே இல்லையா. எல்லாருமே வந்து பிரம்மாவில் ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வந்து இருக்காங்க இல்லையா. பிரம்மா கூட பகவானுடைய ஒரு அம்சம்தான். சிவபெருமான், ஏன் விஷ்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனால் விஷ்ணு தத்துவங்களாக வந்து அங்கே வர்றாங்க இல்லை. எல்லாமே பகவானிடமிருந்து முதல் விரிவங்கம் பலராமரிடமிருந்து 4 சதுர்வியுகம் வந்து வர்றாங்க. இப்போ அதிலேருந்து அடுத்த சதுர்வியுகம் வந்து வர்றாங்க. அவங்களிலேருந்து வர்ற அந்த 3 விஷ்ணு தத்துவங்கள் இந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து விரிவடைகிறாங்க. ஆதி வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதான் இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. நம்ம எல்லாருமே வந்து எப்படின்னா ஜீவ தத்துவங்கள். அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2ஆக பகவான் விரிவடைகிறார். ஆனால் பகவான் வந்து ஆனந்தத்தை வந்து விரிவுபடுத்துவதற்காக தம்மை விரித்து கொள்கிறார் பல விதங்களில். இப்போ அதில் வந்து விரிவடைவது, இந்த மாதிரி விரிவடைவது நம்ம ஒரு சின்ன அம்சங்களாக நாம் வந்து இருக்கின்றோம். இப்போ அவர்கள் அனைவரும் நித்தியமானவர்கள். ஜீவாத்மாக்கள் தான் வந்து சொல்லப்படுது. அப்போ தற்காலிகமான தோற்றங்கள் அல்ல. கர்ஷதி, சிரமப்படுதல் அல்லது கடினமாக உடைத்தல் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. இரும்பு சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டிருப்பது போன்று கட்டுண்ட ஆத்மா இணைக்கப்பட்டுள்ளான்
இல்லையா? நாமளும் வந்து எப்படி இந்த முக்குணங்களின் மூலமாக மாயையுடைய கட்டுப்பாட்டில் முக்குணங்களுடைய கயிறுகளால் நாம் பிணைக்கப்பட்டுள்ளோம். இது இப்போ இந்த உதாரணம் வந்து மூத்த பக்தர்கள் திரும்ப திரும்ப வந்து இந்த உதாரணத்தை வந்து சுட்டி காட்டுவார்கள். நாம் வந்து இங்கே என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் வந்து தங்க சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறார், ஒருத்தர் வந்து வெள்ளி சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறார், ஒருத்தர் வந்து இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் வந்து இங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா, 3 பேர் எந்த சங்கிலியில் வந்து பிணைக்கப்பட்டிருந்தாலும் பிணைக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள், அதிலிருந்து வெளியே வரல. ஆனால் வந்து இங்கே எப்படி பௌதிக உலகத்தில் வந்து நினைக்கிறாங்கன்னா, இரும்பு சங்கிலியிலிருந்து இருக்கிறவர் வந்து நான் வெள்ளி சங்கிலிக்கு மாற வேண்டும், வெள்ளி சங்கிலிக்கு வந்து பிணைக்கப்பட்டு இருப்பவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் தங்க சங்கிலிக்கு மாற வேண்டும், அப்படி தான் நினைக்கிறாங்களோ. எப்படி இருந்தாலும் 3 பேருமே பிணைக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். இந்த 3ல் இருந்து அந்த சங்கிலியிலேருந்து வெளியே வரணும், அதுதான் உண்மையான விடுதலை. அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ இரும்பு சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டு இருப்பது போன்று கட்டுண்ட ஆத்மா பிணைக்கப்பட்டுள்ளான். அகங்காரத்தினால் பந்தப்பட்டுள்ள அவனை இந்த ஜடவாழ்வில் இயங்கச் செய்யும் முக்கிய வஸ்து மனமே. பாருங்கள், இதில் புத்தவருக்கு வந்து பகவான் வந்து சொல்லும் போதும் வந்து உபதேசம் செய்யும் போதும் அங்கே வந்து அதுதான் சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் நம்முடைய துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போதும் கர்மாவும் காரணம் இல்லை, நம்முடைய வேற எந்த ஒரு நிலையும் வந்து காரணம் இல்லை. இவங்க காரணம்னா வந்து மற்றவர்களையும் வந்து நாம் குறை சொல்ல முடியாது. நம்முடைய துன்பத்திற்கும் எல்லாத்துக்கும் காரணமாக அமைவது இந்த மனம்தான். மனம்தான் நம்முடைய பந்தப்பட்ட வாழ்விற்கும் நம்முடைய விடுதலைக்கும் இந்த மனம்தான் காரணமாக அமைகின்றது இல்லையா? நம்ம அந்த 6வது அத்தியாயத்தில் வந்து பார்ப்போம் இல்லையா? மனதை கட்டுப்படுத்தியவனுக்கு அந்த மனதே நண்பனாக இருக்கின்றது, மனதை கட்டுப்படுத்திய தவறுவனுக்கு அந்த மனதே அவனுக்கு எதிரி இல்லையா? அதான் பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொன்னாங்க இல்லையா? மனம் உட்பட 6 புலன்களுடன் கடினமாக சிரமப்படுகின்றனர். அப்போ வந்து நம்ம இந்த பௌதீக உலகத்தில் உடல் எடுப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மனம்தான். இப்போ இந்த மனதில் வந்து இதை பற்றி வந்து 18வது அத்தியாயத்திலையும் வந்து விளக்கப்படுது. இந்த மனதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சிந்தனையை வந்து வளர்த்து கொள்கிறோம். இப்போ அந்த சிந்தனை எண்ணம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா உணர்வாக மாறுகின்றது. இப்போ அந்த உணர்வு தான் ஆசையாக மாறுகிறது. இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் செயலையே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு நபர் ஒரு செயலை வந்து தவறோ நல்லதோ எப்படி இருந்தாலும் செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி மனதில் வந்து 3 விஷயம் நடந்துருச்சு, எண்ணம் உணர்வு சிந்தனை நடந்துருச்சு. அதான் அப்போ அந்த எண்ணமே வந்து நம்ம கிருஷ்ணரை பற்றின எண்ணமாக இருக்க வேண்டும். அதான் வந்து சில பிரபுபாதா சொல்கிறாங்க, நம்முடைய உணர்வை வந்து எந்த உணர்வாக நம்ம வைத்துக்கொள்கிறோம் அதுதான் முக்கியம். அதுதான் வந்து சில பிரபுபாதர் வந்து நமக்கு கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த உணர்வு வந்து நம்ம கிருஷ்ண உணர்வாக இருப்பதற்கு நம்முடைய சிந்தனையை என்றுமே கிருஷ்ணனுடைய சிந்தனையில் ஈடுபடுவதற்கு மாதிரி நம்முடைய வாழ்வை வந்து அமைத்து கொள்ள வேண்டும். பிரகலாத் மகாராஜா அவங்களுடைய சிந்தனை என்றுமே வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் என்றுமே கிருஷ்ணரை பற்றின சிந்தனையிலேயே வந்து அவர் இருந்தார் இல்லையா? அவங்க அப்பா வந்து பாருங்கள் எவ்வளவு வந்து கஷ்டம் வந்து கொடுத்தார். ஆனால் என்ன இருந்தாலும் வந்து பிரகலாத் மகாராஜா எப்போவுமே கிருஷ்ணனுடைய நினைவிலேயே மூழ்கி இருந்தார். அதுதான் அதை வந்து நான் வந்து பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அதான் ஸ்மரணத்துக்கே வந்து பிரகலாத் மகாராஜா தான் வந்து உதாரணம். நம்மளால் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்க முடியாது இல்லையா? இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு சின்ன காது வலி சின்ன காய்ச்சல்னாலே நம்ம வந்து ஹரிநாமம் சொல்கிறதே மறந்துடுவோம், பகவத்கீதை கேட்குறதே மறந்துடுவோம் இல்லையா? இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நமக்கு மறந்து போயிடும். ஆனால் பிரகலாத் மகாராஜா பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம் இல்லையா? மலையிலேருந்து தூக்கி போட்டாங்க இல்லையா? நடுக்கடலில் வந்து கொண்டு போய் வந்து போட்டாங்க, விஷம் வந்து கொடுத்தாங்க. ஆனால் எல்லா நிலையிலும் வந்து கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்தார், கிருஷ்ணனுடைய சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தார் இல்லையா? பகவான் வந்து அவரை காப்பாற்றினார். இப்படி அந்த அளவுக்கு சரணாகதி. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இல்லை, அந்த நிலையை வந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் இப்போ அந்த ஒரு நிலை. ஏன்னா வந்து நம்முடைய அடுத்த உடல் எடுப்பதற்கான அந்த முக்கிய காரணமாக அமைவது இந்த மனம்தான். எப்படி வந்து நம்ம வந்து இந்த உடல் வந்து நமக்கு எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் வந்து விளக்கப்படுது இல்லையா? அப்போ இது வந்து நம்ம படிக்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம வந்து எதை பற்றின சிந்தனை வந்து நம்ம கிருஷ்ண சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும்
கிருஷ்ணரை பற்றி நினைத்தோமா அப்படின்னா கண்டிப்பாக முடியல, இல்லை, வந்து நினச்சிருக்கவே மாட்டோம். அதனால தான் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ரொம்ப காருண்யமாக வந்து பகவானுடைய நாமத்தை மட்டும் சொன்னாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா கிருஷ்ணருடைய உருவத்தை வந்து தியானம் செய்வது மனசில் கொண்டு வரணும்னா உண்மையிலே ரொம்ப கடினம் இல்லை. அந்த உருவத்தை வந்து கொஞ்சம் ஒரு தடவை நினைக்கலாம், அப்புறம் வந்து எனக்கு மறந்துடும். ஆனால் நாமத்தை வந்து சொல்வது எளிது, வாயாலே சொல்லலாம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. இப்போ இந்த நாமத்தை சொல்லும்போது நம்ம கிருஷ்ணரை வந்து நினைவுபடுத்தி கொள்ள முடியும். இப்போ ரொம்ப எளிமையாக இப்போ இந்த நாமத்தை நம்ம திரும்ப 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 சொல்லும் போதும் இல்லையா, இது புருஷோத்தம மாதத்தில் வந்தும் இன்றைக்கி ஏகாதசி இல்லையா, மிக உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு நாள். இப்போ இந்த நாளில் நம்ம வந்து பகவானை பற்றி பகவத்கீதை வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா, ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இப்போ அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்து பகவானை வந்து இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து முக்கியமாக பகவானை எந்த அளவுக்கு முடியுமோ நம்முடைய தொடர்ந்து செய்கின்ற அந்த ஒரு காரியத்தை ஒதுக்கி வைத்து பகவானுக்காக அந்த ஒரு நாள் நம்ம வந்து இது பண்ணும்போதும் இப்போ பகவானுடைய காருண்யத்தை வந்து நாம் பெற முடியும். ஏன்னா வந்து நம்ம திரும்பி வந்து எப்படி இருந்தாலும் இறக்கப் போவது நிச்சயம். யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க இல்லையாப்பா. அதனால் அடுத்த பிறவி வந்து நமக்கு எப்படி இருக்க வேண்டும் அதை வந்து நான் முடிவு செய்ய முடியும் இல்லையா. அதுதான் அதான் இங்கே வந்து சொல்லப்படுது, மனம்தான் முக்கியமாக காரணமாக அமையுது. அடுத்த பிறவியில் நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து மிக உயர்ந்த பதவியில் இருக்கலாம், மிக உயர்ந்த புகழ்பெற்றவராக இருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அழகு உடையவராக இருக்கலாம் இந்த பிறவியில். ஆனால் அடுத்த பிறவியில் அவருடைய மனம் எந்த உணர்வை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில் அவர் ஒரு நாயின் உடலை கூட வந்து எடுக்கலாம். ஏன்னா உணர்வு தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது. ஹரே கிருஷ்ணா. இப்போ உடலில் இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமைகின்றது. அதான் அந்த மனதை வந்து என்றுமே நாம் கிருஷ்ணனுடைய சிந்தனையில் ஈடுபடுத்தி கிருஷ்ண உணர்வை வந்து நாம் வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். அதான் சில பிரபுபாதர் அந்த இயக்கத்திற்கு பேரே கிருஷ்ண உணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லியே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து நாம் பயிற்சி செய்வது தான். இப்போ மனம் சத்வகுணத்தில் இருக்கும்போது அவனது செயல்கள் நல்லவையாக இருக்கின்றன. மனம் ரஜோகுணத்தில் இருக்கும்போது அவனது செயல்கள் தொல்லை கொடுப்பவையாக உள்ளன. மனம் தமோகுணத்தில் இருக்கும்போது அவன் கீழ்நிலை உயிரினங்களுக்கு பிரயாணம் செய்கின்றான் இல்லையா. அது வந்து வரும் பின்னாடி வந்து இந்த 3 குணங்களுடைய சார்ந்த அந்த உணவு இல்லையா, அவங்களுக்கு என்ன பலன் வந்து கிடைக்கும், இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அத்தியாயமே வந்து இருக்குது பின்னாடி. என்னென்னா மனம் சத்வகுணத்தில் வந்து இருந்து இறக்கும்போது அந்த சத்வகுணத்தில் இருக்கின்ற அந்த மேலுலகத்தை அடைகிறான். ரஜோகுணத்தில் இருக்கும்போது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு உயிர்வாளிகளுக்கிடையில் பிறக்கிறான். தமோகுணத்தில் இருக்கும்போதும் கீழ்நிலை உலகிற்கு வந்து அவன் செல்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம சத்துவகுணத்தை இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, மனம் சத்துவகுணத்தில் இருக்கும்போது அவனது செயல்கள் நல்லவையாக உள்ளன இல்லையா. அதனால் நம்ம வந்து நம்முடைய மனதை எந்த அளவுக்கு சத்துவகுணத்தில் இருக்குமாறு நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா உணவை வந்து அவர்களிடம் பேசுகின்ற அந்த வார்த்தையை வைத்து, அவர் சாப்பிடுகின்ற உணவை வைத்து, அவர்களிடம் இருக்கின்ற பொருட்களை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவர் எந்த குணத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அவருடைய சுபாவத்தை வைத்தே நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். நாமளே பார்க்கலாம் அந்த அத்தியாயத்தை படிக்கும்போதும் நம்ம எந்த குணத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம எந்த குணத்தில் இருக்கோம் தெரிந்து நம்ம சத்துவ குணத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ தொடர்ந்து சத்துவ குணத்தில் இருந்து நாம் பயிற்சி செய்து சுத்த சத்துவ நிலையை வந்து அடைய வேண்டும். இப்போ அதுதான் வந்து நம்முடைய உண்மையான குறிக்கோள், அதுதான் மிக உயர்ந்த நிலை. இப்போ மனம் தமோகுணத்தான். இப்போ அவ்வாறு இருப்பினும் மனதாலும் புலன்களாலும் ஆன ஜட உடலினால் மறைக்கப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா முக்தி பெறும்போது அவனது ஜட உடல் அழிவுற்று ஆன்மீக உடல் அதன் தனிப்பட்ட தகுதிகளுடன் தோன்றுகின்றது என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெளிவாகிறது இல்லை. அதை சொன்ன முக்குணங்களை வந்து கடந்து செல்ல வேண்டும், அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் மிக உயர்ந்த நிலை. இல்லைன்னா பௌதிக உலகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல வீடு ஒரு கார் வாங்கி வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம்னா அதுதான் உயர்ந்தது, இதுதான் வந்து ஹையஸ்ட் கோல், அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. இல்லைன்னா உயர்ந்த வேறொரு நாட்டிற்கு வந்து செல்ல வேண்டும், இல்லை ஒரு வெளிநாட்டிற்கு வந்து அங்கே போய் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி. இது பௌதிக தலம் தான் இல்லை. இந்த பௌதிக உலகத்தில் தான் இங்கே தான் சுற்றுறோம். அங்கே எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த இதுக்கு வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் பிறப்பு முதுமை நோய் இருக்குது. பிரம்மலோகத்திற்கு போனாலே பிறப்பு முதுமை நோய் இருக்குது. இப்போ அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் வந்து போகிறது இது உயர்ந்த நிலை கிடையாது. நம்முடைய உயர்ந்த நிலை வந்து இந்த கட்டுண்ட நிலை
இல்லை, எல்லா இடத்துலையும் கட்டுன்ற நிலையில் தான் வந்து இருக்காங்க, முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து நாம் உயர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். இப்போ அது சுத்த சத்வ நிலைக்கு அதான் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து நாம் வந்து உயர்ந்து செல்லும் போதும் ஆன்மீக உடலை வந்து நாம் அடைவோம். இப்போ அந்த ஆன்மீக உடலை நாம் வந்து அடையும் போது ஆன்மீக உலகிற்கு வந்து நாம் செல்ல முடியும். மாத்தியந்தி நாயன ஸ்ருதி பின்வரும் தகவல் காணப்படுகிறது. சவா ஏச பிரம்மனிஷ்ட இதம் ஷரீரம் மர்த்தியம் அதிசுஜ்ய பிரம்மாபி சம்பத்திய பிரம்மணா பஷ்யதி பிரம்மணா ஸ்ருணோதி பிரம்மனை வேதம் சர்வம் அனுபவதி. இங்கு கூறப்பட்டுள்ளது என்னவெனில், உயிர்வாளி இந்த பௌதீக பந்தத்தினை கைவிட்டு ஆன்மீக உலகில் நுழையும் போது அவன் தனது ஆன்மீக உடலை மீண்டும் பெறுகின்றான். இல்லை, எல்லாருக்குமே 2 உடல்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்க்குறோம் ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்தூல உடல் அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளிப்படையாக பார்க்கின்ற இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடல் அப்படின்னாக்கா மனம், புத்தி, அகங்காரம். இந்த உடல் வந்து ஆத்மா வந்து உடலிலிருந்து ஆத்மா வெளியேறும்போது இந்த ஸ்தூல உடல் எரிக்கப்படுது. இப்போ இந்த சூக்ஷ்ம உடலில் இருக்கின்ற மனம், புத்தி, அகங்காரம் அதில் என்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ மனதில், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அடுத்த பிறவிக்கான உடல் வந்து நமக்கு கிடைக்குது. இதையும் தாண்டி நமக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்மீக உடல் வந்து இருக்குது. இப்போ அந்த ஆன்மீக உடலை வந்து அதை வந்து நாம் பெற வேண்டும். இங்கே மேலே மறைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த உடலை எல்லாமே வந்து நாம் விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் மிக உயர்ந்த நிலை. அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. உயிர்வாளி இந்த பௌதீக பந்தத்தினை கைவிட்டு ஆன்மீக உலகில் நுழையும் போது அவன் தனது ஆன்மீக உடலை மீண்டும் பெறுகின்றான். இந்த முக்குணங்களை வந்து கடக்க வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம். சில நாரத முனிவர் பாருங்களே, எந்த பிளானட்டுக்கு வேணாலும் சுதந்திரமாக எப்போ வேணாலும் போவாங்க, எப்போ வேணாலும் வருவாங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போயிடுவாங்க. அவரால் எங்கே வேணாலும் போக முடியும். தேவலோகத்துக்கு போக முடியும், பிரம்மலோகத்துக்கு போக முடியும், வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும். எல்லா லோகத்துக்கும் வந்து அவர் சுதந்திரமாக பகவானுடைய லீலைகளை வந்து பாடிக்கொண்டே வந்து சுற்றிக்கொண்டே வந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார் கிருஷ்ண உணர்வை. அதுதான் உண்மையான சுதந்திரம். யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய கண்களால் வந்து அவரை பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவர் ஆன்மீக தளத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவருடைய நிலைக்கு நாம் வந்து உயர வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம் இல்லையா? பௌதீகத்தில் வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னா அந்த ஒரு நிலையை வந்து இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து திட்டங்கள் வந்து போடுறாங்க. ஆனால் எல்லா திட்டங்களும் மாயையினால் முறியடிக்கப்படுகின்றது. இப்போ அது வந்து எப்படி இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பது ஒரு எதுவாக இருந்தாலும் எல்லாமே அது நம்மை விட்டு சென்றுவிடும். இல்லைன்னா நாம் அதை விட்டு சென்று விடுவோம். அதற்கு முன்னாடி நம்மை விட்டு எல்லாமே செல்வதற்கு முன்னாடி நாம் வந்து இங்கேருந்து வெளியே ஆன்மீக உலகத்திற்கு போகிறதுக்கான ஏற்பாடு நம்ம இப்போவே செஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி, இந்த பௌதிக உலகத்திலே 84 லட்சம் உயிரினங்களில் எத்தனையோ ஜென்மம் ஆல்ரெடி சுற்றி வந்தாச்சு. திரும்ப இங்கேருந்து நம்ம வந்து வெளியே போகணும். ஏன்னா இந்த பிறவியில் தான் வந்து ஏன்னா ஒவ்வொரு பிறவியிலும் எத்தனையோ உடல்கள் வந்து எடுக்கிறோம். எல்லா இதுலேயும் பிறவிலையும் எத்தனையோ உறவுகள் இல்லையா? எத்தனையோ அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. யார் அப்போ நித்தியமான உறவு இல்லையா? போன பிறவியில் நம்ம எந்த உடல் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. சப்போஸ் ஒரு பூனையின் உடல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பசுவினுடைய உடல் வந்து இருக்கலாம், இல்லை ஒரு நாயின் உடல் இருக்கலாம். எந்த உடல் எடுத்தாலும் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த பிறவியில் நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. இப்போ அடுத்த பிறவிலும் ஒரு உடலை எடுப்போம். இப்போ அடுத்த பிறவிலும் நமக்கு வந்து ஒரு அம்மா அப்பா வந்து இருக்காங்க. யாருன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ வந்து நிரந்தரமான உறவு யார்? அதான் இங்கே சொல்கிறாங்க, மமைவாம்சோ ஜீவலோகே, என்னுடைய நித்தியமான அம்சங்கள். இந்த உயிர்வாளிகள் எல்லாருமே, கட்டுண்ட உயிர்வாளிகள் எல்லாருமே என்னுடைய நித்தியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய நித்திய உறவு யார் அப்படின்னாக்கா கிருஷ்ணர் தான் நமக்கு நித்திய உறவு. உண்மையான உறவு வந்து பகவான் தான். அந்த உண்மையான உறவை நாம் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் நம்ம இங்கே வந்து கஷ்டப்படுறோம். இப்போ அந்த உறவை வந்து திரும்ப நம்ம வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த புதுப்பிப்பதற்காகத்தான் இந்த பக்தி தொண்டின் வழிமுறை இது எல்லாமே வந்து. இப்போ அதை பற்றி தான் வந்து பகவத்கீதை வந்து பேசுகிறது. பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து உண்மையான அறிவு இல்லையா? வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாங்க, வேதங்களில் வந்து 3 விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம். இந்த 3 என்ன? சம்பந்தா அப்படின்னாக்கா என்னென்னா பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதான் வந்து 4வது அத்தியாயத்தில் வந்து பார்க்குறோம். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க, அர்ஜுனா இந்த ஞானத்தை வந்து நான் வந்து உனக்கு முன்னாடி சூரிய தேவனான விவஸ்வானுக்கு வந்து சொன்னேன். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கேட்குறாங்க, நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் இங்கே இருக்கோம், ஒரே மாதிரி தான் விளையாடுறோம் இல்லையா? ஆனால் வந்து நீங்கள் வந்து எப்போயும் சூரிய தேவனுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கேட்கும்போதும் பகவான் வந்து சொல்கிறாங்க, அப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் நீயும் வர்றேன் நானும் வர்றேன், 2 பேருமே வர்றோம். ஆனால் நீ எல்லாத்தையும் நீ மறந்துடுற, நான் ஜீவாத்மா. ஆனால் நான் வந்து எதையுமே வந்து மறப்பதில்லை. நான் வந்து பகவான் வந்து வருவது நம்மளை மாதிரி உடல் வந்து எடுப்பது கிடையாது. ஏன்னா மரணம் அப்படின்னாக்கா முந்தைய பிறவியை மறப்பது தான் வந்து மரணம். ஆனால் பகவானுக்கு வந்து இறப்பே இல்லையே. பகவான் வருவது அந்தரங்க சக்தியின் மூலமாக இல்லையா? அப்போ அதுதான். இப்போ அதை வந்து 4வது அத்தியாயத்தில் சொல்லும் போதும் என்ன சொல்கிறாங்கன்னா, பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய இந்த ஞானத்தை அப்படின்னு தான் வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா அந்த சம்பந்தம் என்னென்னா பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்தத்தை வந்து அறிந்து கொண்டு சம்பந்தா அபிதேயனா அந்த உறவை வளர்ப்பதற்கான அந்த ஒரு செயல் என்ன, பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை. அந்த பக்தி தொண்டு சேவை எப்படி செய்வது, 9 வழிமுறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரகலாத் மகாராஜா வந்து சொல்கிறாங்க, ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் வந்து முதலாவதாக இருப்பது கேட்பது. ஸ்ரவணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பகவானை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ. இப்போ வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த விஷயத்தில் வந்து நம்ம பற்றுதல் வந்து ஏற்படும். இப்போ அதே வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம திரும்ப 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 பகவானுடைய நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் இது எல்லாமே வந்து நம்ம திரும்ப 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 கேட்கும்போது பகவானோட ஒரு சம்பந்தம் வந்து நமக்கு ஏற்படும். அந்த ஒரு பற்றுதல் வந்து ஏற்படும். சம்பந்தம் இருக்குது, இப்போ அந்த சம்பந்தத்தை உறவை வந்து மறந்துட்டோம். இப்போ வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது பகவானோட ஒரு பற்றுதல் வந்து ஏற்படும். இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னாகும், அதன் மூலம் அடையப்படுகின்ற அந்த ஒரு இலக்கு பிரயோஜனம், அதுதான் கிருஷ்ண பிரேமை. அந்த நிலையை நாம் அடையும் போது நம்ம பகவானுடைய ஆன்மீக உலகத்தை வந்து அடைய முடியும். இப்போ இந்த பயிற்சி வழிமுறை தான் வந்து இங்கே இஸ்கானில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ அந்த விளக்கத்தை தான் சில பிரபுபாதர் வந்து இங்கே விளக்கியிருக்காங்க. பகவான் சொன்ன அந்த ஸ்லோகத்தினுடைய அந்த வழிமுறை தான் வந்து பொருளுரையில் வந்து விளக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மேலும் அவன் தனது ஆன்மீக உடலில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காண முடியும் இல்லையா? பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நாம் அந்த நிலைக்கு வந்து நாம் உயர வேண்டும் இல்லையா? பகவான் இங்கே காரணமற்ற கருணையின் மூலமாக பகவான் திரும்ப திரும்ப அவதாரங்களாக வருகிறார், ஆச்சாரியர்களை அனுப்புகிறார், இந்த கிரந்தங்களை பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற அந்த கிரந்தங்களை எல்லாம் விட்டு செல்கிறார். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய நிலைக்கு வந்து பகவான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நாம் வந்து பௌதிக கண்ணோட்டத்தில் தான் பகவானை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். பகவான் நம்முடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதோக்ஷஜா பகவான் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நாம் அந்த நிலைக்கு வந்து உயர வேண்டும். நாமளும் வந்து உயர்நிலையில் உயர்ந்த ஜீவாத்மாக்கள் தான். ஆனால் வந்து இந்த தாழ்ந்த இயற்கையோட ஜட இயற்கையோட சம்பந்தம் வைத்து கொண்டதால் என்னாகும், நம்ம இங்கே தாழ்ந்த நிலையில் கட்டுண்ட நிலையில் வந்து இருக்கின்றோம். நம்முடைய உண்மையான நிலை வந்து இது கிடையாது. இங்கேருந்து நம்ம திரும்பி போகணும். இந்த உடல் தான் ஜெயில். இந்த உடலில் இருந்து நாம் வந்து வெளியேற வேண்டும். இப்போ இந்த வெளியேறி வந்து போகும்போது நமக்கு ஆன்மீக உடல் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆன்மீக உடலை வந்து நமக்கு கிடைக்கும்போது பரமபுருஷரை நாம் நேருக்கு நேராக சந்திக்க முடியும் இல்லையா? பகவானை வந்து பார்க்க முடியும். பாருங்களேன், ஏன்னா எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் வந்து பகவான். அந்த பகவானுக்கும் நமக்கும் தான் நித்திய உறவு இருக்குது இல்லையா? நம்ம வந்து பார்க்குறோம், இங்கே யாராவது வந்து ஒரு புகழ் பெற்றவர் இல்லையா, ஒரு சிறந்த நடிகர், இந்த மாதிரி யாராவது வர்றாங்க, இல்லை உயர்ந்த பதவியில் இருப்பவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களோட வந்து எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் காட்டுவாங்க. இவங்க வந்தாங்க, நான் இவங்களோட வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்தேன், இவங்க வந்து ஆட்டோகிராஃப் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பேசிக்குவோம். இப்போ இதே வந்து நமக்கு ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லையா, அப்போ அவங்களுக்கே வந்து அவங்க வந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போதும் எல்லா ஆளுநர்களுக்கும் உயர்ந்த ஆளுநர் பகவான் இல்லையா? அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. இப்போ அந்த பகவானோட நமக்கு வந்து ஒரு உறவு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உறவை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அவங்களோடு இருக்கின்ற உறவு தான் நித்தியமான உறவு. நமக்கு அந்த உறவை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா பகவானுடைய அந்த ஒரு நிலை வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா பகவான் எந்த அளவுக்கு காரணியமயமானவர், பகவான் எந்த அளவுக்கு வந்து நம் மீது அன்புடையவராக இருக்கின்றோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அந்த ஒரு நிலையில் வந்து இருக்கோம். ஏன்னா வந்து நம்முடைய எல்லா துன்பத்திற்கும் காரணமாக அமைவது கிருஷ்ணரை மறந்ததினால்தான்.
அதனால தான் வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது, நம்ம யாரை வந்து பார்க்கிறோமோ கிருஷ்ணரை பற்றி வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு gift கொடுக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த உண்மையான பரிசு என்னென்னா நம்ம கிருஷ்ணரை வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். சில பிரபுபாதர் பாருங்களேன், எல்லாருக்குமே வந்து என்ன கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ணரை வந்து கொடுத்தார் இல்லையா. ஏன்னா கிருஷ்ணர் தான் உண்மையான ஆனந்தத்தின் இருப்பிடம். பகவானுடைய ரூபம் எப்படி பிரம்மசம்ஹிதையில் பார்க்குறோம் இல்லையா, சச்சிதானந்த விக்கிரகா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா, அனாதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம் இல்லையா. பகவானுடைய ரூபமே ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக வந்து இருக்குது. யார் ஒருவர் கிருஷ்ணரை வந்து பார்க்கிறார்களோ அவங்களுக்கு வந்து எல்லா வந்து பௌதிக கலங்கங்களிலிருந்து விடுபட்டு பார்ப்பதனாலே தூய்மை அடைகிறார். அதனால்தான் பகவான் வந்து தம்முடைய காரணமற்ற கருணையின் மூலமாக நம்முடைய சேவையை ஏற்றுக்கொள்வதற்காக அர்ச்சா விக்கிரகமாக இங்கே இறங்கி வருகிறார். ஏன்னா நம்முடைய பௌதிகத்தின் புலன்களை வைத்து தான் நம்ம பகவான் இப்போ பௌதிக உடலில் இருக்கிறனால அதன் மூலமாகத்தான் சேவை செய்ய முடியும் இல்லையா. ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது தான் ஆன்மீக உடல் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்ய முடியும். அப்போ வந்து இங்கே நம்ம வந்து எப்படி நம்மளால் எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் காரணமற்ற கருணையின் மூலமாக இறங்கி வந்திருக்கிறார் நம்முடைய சேவையை வந்து ஏற்றுக்கொள்வதற்காக. இப்போ இதன் மூலமாக நம்ம சேவை செய்து பகவானுக்கு வந்து நாம் வந்து தூய்மை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ வந்து ஸ்மிருதியில் இதனை புரிந்து கொள்ள முடியும். வசந்தி எத்திர புருஷக சர்வே வைகுண்ட மூர்த்தையக, ஆன்மீக உலகங்களில் வாழும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமரான முழுமுதற்கடை போன்ற உடல்களில் வாழ்கின்றனர். உடல் அமைப்பை பொறுத்தவரை ஹம்சங்களான ஜீவாத்மாக்களும் விஷ்ணுமூர்த்தியின் விரிவங்கங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. வேறு விதமாக கூறினால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கருணையால் முக்தியின் போது உயிர்வாழி ஆன்மீக உடலை பெறுகின்றான் இல்லையா. முக்தி அடைந்தாச்சு அப்படின்னாக்கா இந்த பௌதிக உலகில் இருந்தாலும் அந்த ஜீவாத்மா ஆன்மீக உடலில் தான் வந்து செயல்படுகிறார். ஆனால் அவருடைய செயல் வந்து பார்க்கும்போது பௌதிகமான ஒரு செயல்கள் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி செயல் செய்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாது தூய பக்தர்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை, எண்ணம், உணர்வு, வார்த்தை எல்லாமே வந்து என்னதான் கிருஷ்ணரை பற்றின அந்த ஒரு நினைவில் தான் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய செயல் வந்து கிருஷ்ணருக்காக வந்து செய்வாங்க. அவங்களுடைய சிந்தனை கிருஷ்ணரை பற்றின சிந்தனையாக வந்து இருக்கும் இல்லை. அவங்களுடைய வார்த்தை வந்து வாயை திறந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா கிருஷ்ணரை பற்றின பேச்சாகத்தான் வந்து இருக்கும். கேட்பது கிருஷ்ணரை பற்றி தான் வந்து அவர்கள் கேட்பார்கள் இல்லையா. நுகர்வது வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மலர்களை நுகர்வார்கள். அவருடைய வார்த்தை பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லும், பகவானுடைய லீலைகள் வந்து பேசுவார்கள். அதுக்கப்புறம் பகவானுடைய பிரசாதத்தை வந்து சுவைப்பார்கள். அவங்களுடைய கண்கள் வந்து பகவானை வந்து பார்ப்பது வந்து இதே வந்து தான் வந்து அம்பரீஷ் மகாராஜா தம்முடைய எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்தினார். இது எப்படி சாத்தியம் இல்லையா. நம்ம சொல்லலாம் இல்லையா, ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மற்ற வேலைகள்லாம் வந்து யார் பார்ப்பாங்க இல்லையா. நமக்கு வந்து சாப்பாடு யார் வந்து போடுவாங்க, வேலைக்கு போனால் தானே சாப்பாடு இல்லையா. நம்மளுடைய கண்ணோட்டம் இதுதான். ஆனால் வந்து இதே அம்பரீஷ் மகாராஜா ஒரு அரசர், முதல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு அரசர் தான் இல்லையா. உலகம் முழுக்க ஒரு அரசருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருந்தது. ஆனால் அம்பரீஷ் மகாராஜா எப்போவுமே 24 மணி நேரம் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தார். எப்படி அந்த அரசாங்க வேலை எல்லாமே வந்து நடந்தது இல்லையா. இந்த புரிதல் நமக்கு வராத வரைக்கும் நாம் வந்து இப்போ செய்கின்ற செயல் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் வந்து அம்பரீஷ் மகாராஜா எப்படி நினச்சாங்கன்னா, நான் வந்து பகவானுடைய ஒரு நித்திய சேவகன், இங்கே எல்லாமே நடப்பது எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான், பகவானுடைய விருப்பப்படி தான் வந்து செயல்படுகிறது, இங்கே இருப்பவை அனைத்தும் பகவானுடைய கட்டுப்பாட்டில் பகவானுடைய ஆணையின்படி தான் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் 100% வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இருந்தார். நான் பகவானுடைய ஒரு பிரதிநிதி, நான் வந்து செய்வது எதுவுமே இல்லை, எல்லாமே பகவான் தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புரிதல் இருந்ததுனால அவர் முழுமையாக பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கும்போதும் அங்கே நடக்க வேண்டிய காரியம் தானாகவே நடந்தது. இது நமக்கு புரியாத காரியம் இல்லையா. இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் உண்மை வந்து அதுதான். ஏன்னா இங்கே இருப்பது எல்லாம் பக்தர்களுக்கு சாதகமாக இயற்கை முழுக்க நடக்கின்றது. இது வந்து பிருத்து மகாராஜா அவங்களுடைய இதில் சொல்லும் போதும் சொல்லுவாங்க, 4 குமாரர்கள் வந்து அங்கே போகும்போது பிருத்து மகாராஜாவுக்கு வந்து உபதேசம் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க வந்து பிருத்து மகாராஜாவுக்கு வந்து 4 குமாரர்கள் உபதேசம் செய்த பிறகும் பிருத்து மகாராஜா வந்து குமாரர்கள்ட்ட சொல்லும் போதும், நான் உங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்கள் உபதேசம் வந்து செஞ்சீங்க, நான் உங்களுக்கு வந்து என்ன தர முடியும், ஏன்னா இங்கே இருப்பவை அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து
சொல்லப்படுது இல்லையா. பகவான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம், பகவான் வர்ற நோக்கம் என்ன, இங்கே இந்த உலகத்திற்கு வருவது பக்தர்களை காத்து. ஹரே கிருஷ்ணா. வசந்தா மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. அப்போ வந்து என்னென்னா, அப்போ இந்த மாதிரி அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி. அப்போ பகவான் இங்கே வர்ற நோக்கம் பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து இல்லையா. அப்போ அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை இல்லையா. ஏன்னா பக்தர்களை காப்பதற்காக வருகிறார். ஏன்னா வந்து பக்தர்களுக்காகத்தான் எல்லாமே வந்து இங்கே இருப்பது எல்லாமே பக்தர்களுக்காகத்தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து என்னென்னா, இப்போ பக்தர்களுக்காகத்தான் எல்லாமே, இயற்கை முழுக்க முழுக்க பக்தர்களுக்கான சாதகமாக எல்லாமே நடக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொரு புலன்களுக்கும் வந்து ஒவ்வொரு அதிபதி வந்து இருக்காங்க. அந்த அதிபதியுடைய கண்ட்ரோலின் மூலமாகத்தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு கையை அசைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க இல்லையா. நம்ம வந்து மூச்சு விடுறோம், நான் வந்து அஸ்வினி குமாரர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது இல்லையா. நம்ம வந்து பேசுகிறோம், இப்போ அது ஒரு தேவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போது ஒவ்வொரு புலன்களும் வந்து ஒவ்வொரு தேவருடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கின்றன. அப்போ வந்து ஒரு பக்தருக்காக வந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்தர் வந்து உண்மையிலேயே பகவானுடைய சேவையில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கும்போதும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே தானாகவே நடக்கின்றது. பக்தர்களுக்கு சாதகமாக முழுமையாக அந்த இயற்கை முழுக்க சாதகமாக அமைகின்றது. ஏன்னா அவர் வந்து முழுமையாக பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார் இல்லையா. இந்த உதாரணம் நம்ம நேரடியாக இந்த பிரகலாத் மகாராஜா அந்த உதாரணத்திலே தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. விஷம் வந்து அப்பா கொடுத்தாங்க இல்லையா. அவருடைய அப்பா அந்த இரண்யகசிப்பு வந்து விஷம் கொடுக்கும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க குடிக்கும்போது அந்த விஷம் கூட அவரை வந்து எதுவும் பாதிக்கவில்லை இல்லையா. இது நடைமுறையில் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார், கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், எதுவுமே ஆகலை. அதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை. நாம் அந்த நிலைக்கு போகும்போதும் நம்முடைய எல்லா பொறுப்பையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு என்ன தேவை எல்லாமே வந்து தானாக வருது. இதை வந்து முனிவர்கள் கூட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் வந்து நாம் வந்து உண்மையிலேயே பகவானுக்கான அந்த பக்தி சேவை, உண்மையான அந்த பக்தி தொண்டு சேவை செய்யும் போதும் அவர்களுக்கு வந்து முயற்சி செய்யாமலேயே, எந்த விதமான தவமும் செய்யாமல், எந்த விதமான வேள்வியும் செய்யாமல், எதுவுமே செய்யாமல் அதற்குரிய பலன் தானாகவே கிடைக்க பெறுகின்றது. இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தில் இன்றைக்கி கூட வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து படிக்கும் போதும் சொல்லப்பட்டு இருந்தது. இன்றைக்கி மத்தியானம் வந்து படித்தோம் ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ அதில் வந்து சொல்லப்பட்டு இருந்தது அவங்களுக்கு வந்து பொருள் பலம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தவம், இந்த வேள்விக்குரிய பலன் எல்லாமே தானாகவே வந்து அடையப்படுகின்றது. அவங்க தனியாக அதுக்குன்னு சொல்லி முயற்சி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் பாருங்களேன். இப்போ இது பக்தித்தனுடைய சிறப்பு வந்து இதுதான் இல்லையா. நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து உண்மையிலேயே பயிற்சி செய்யும் போதும் பௌதீக பலன் தானாகவே வந்து தேடி வருகின்றது. இது நமக்கு வந்து புரிந்து கொள்ளாத காரியம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் உண்மை வந்து அதுதான். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து நீங்கள் படிக்கும்போது இது எல்லாமே வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதான் வந்து தூய பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து நான் வந்து படிக்க வேண்டும். இப்போ அந்த மாதிரி வந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த உண்மை வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும். இப்போ அம்பரீஷ் மகாராஜா அந்த மாதிரி வந்து இருந்தாங்க இல்லையா. வந்து அம்பரீஷ் மகாராஜாவுக்கு வந்து அப்புறம் இன்றைக்கி ஏகாதசி வந்து தூய பக்தரை வென்று தானாகவே அது வந்து நம்ம வந்து சொல்ல வருது. இப்போ அம்பரீஷ் மகாராஜா வந்து அவங்களுடைய பாதுகாப்பிற்காக வந்து ஏற்கனவே சுதர்சன சக்கரம் வந்துருச்சு. பகவான் வந்து அனுப்பவில்லை, பாதுகாப்பிற்காக தானாகவே வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய தூய பக்திக்கு வந்து கட்டுப்பட்டு தானாகவே பாதுகாப்பிற்காக சுதர்சன சக்கரம் வந்து வந்துருச்சு இல்லையா. அந்த துர்வாச முனிவர் வந்து அதுக்கப்புறம் வந்து வர்றாங்க, அவரை வந்து கொல்வதற்காக வரும்போதும் சுதர்சன சக்கரம் அந்த 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 அவங்க முடியை எடுத்து வந்து கீழே போடுறாங்க, ஒரு பூதம் வந்து வருது. இப்போ அதையும் வந்து சுதர்சன சக்கரம் வந்து கொன்றுவிட்டு துர்வாச முனிவரை துரத்துகின்றது. ஒரு தூய பக்தருக்காக இந்த இயற்கை சூழ்நிலை எல்லாமே தானாகவே வந்து அவருக்கு வந்து வாலண்டியராகவே வந்து சேவை செய்யுது. இதே வந்து பில்லோமங்கல் தாக்கூர் கூட வந்து சொல்கிறாங்க, பக்தி தொண்டு பகவானுக்கான தூய பக்தி தொண்டு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்தி வந்து வாசலில் காத்துட்ருக்கு சேவை செய்வதற்காக. பாருங்கள், முக்தியே வந்து எல்லாருக்கும் முக்தி அடைவதற்காக எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த முக்தியே வேலை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கும்போது இந்த சாதாரண பௌதீக செல்வ பலம் இது எல்லாமே தானாகவே தேடி வருகின்றது
தானாகவே அடையவும் படுகின்றது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம இந்த உதாரணம் பார்க்கலாம், சுதாமா இல்லையா. சுதாமா பிராமணர் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை. அவங்க உணவுக்கு கூட, ஒருவேளை உணவுக்கு கூட எதுவுமே வந்து இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க பகவானை வந்து போய் பார்க்கும்போதும் பகவானை கேட்பதற்காக தான் போனாங்க. ஆனால் கேட்க மனசு வரலை. கிருஷ்ணரை வந்து நான் பார்த்துட்டேன் அந்த ஒரு இது. ஆனால் வந்து பகவானுக்காக அந்த ஒரு பிடி அவல், அதை வந்து பகவான் எனக்காக வந்து என்னுடைய நண்பன் இல்லையா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு பிடி அவனை சாப்பிடும்போதே அவங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய செல்வ வளம் வந்து கிடைத்தது. இது எல்லாம் வந்து அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து நடக்கும். இது உண்மை இல்லையா. இது வந்து பக்தி செய்பவர்களுக்கு வந்து அந்த அனுபவம் எல்லாருக்குமே வந்து இருக்கின்றது. இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். ஏன்னா பகவானுக்கு நம்ம செய்கின்ற ஒரு சிறு அளவு சேவை கூட வந்து பகவான் வந்து என்றுமே மறப்பதே இல்லை. அதுதான் இப்போ வந்து நேற்று ஒரு வந்தது, மெசேஜ் வந்தது. பகவானுக்கு கோயிலில் வந்து அவங்க வந்து அங்கே பகவானுக்கு அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சேவைகள் வந்து செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த கிச்சனில் வந்து சமையல் அறையில் வந்து சுத்தம் செய்வதற்கான அந்த ஒரு சேவை வந்து ஒரு பக்தர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்தர் வந்து நேற்று இரவு வந்து பகவானுடைய லோகத்தை அடைகிறார் இல்லையா, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது பாருங்கள். இந்த புருஷோத்தம மாதத்தில் இல்லையா எல்லாருக்குமே இந்த பாக்கியம் வந்து கிடைக்காது இல்லை. இங்கே வந்து அதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பகவானுக்கு வந்து நம்ம ஒரு சிறிதளவு சேவை செய்தால் கூட வந்து பகவான் வந்து அதை மறைப்பதில்லை அப்படின்னு சொல்லி. இந்த புருஷோத்தம மாதத்தில் வந்து அவர் தன்னுடைய உடலை வந்து நீக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய பாக்கியம். இதுதான் இதுக்கு முன்னாடியும் போன ஏகாதசியிலே வந்து ஒரு பக்தர் வந்து இறந்ததாக ஒரு செய்தி வந்தது, வீடியோ கூட வந்து வந்தது. எல்லாருமே கீர்த்தன் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா பக்தர்களும் கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்தர் வந்து ஜபமாலையில் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கீர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல எல்லா பக்தர்களும் சுற்றியில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நடுவுலேயே அப்படியே கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து உயிர் போகுது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னொரு மூத்த பக்தர் கூட வந்து சொன்னாங்க, ஒரு சன்னியாசி வந்து பகவானுக்கு இந்த மாதிரி வந்து பகவானை பற்றி உபன்யாசம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போதும் ஜெகநாதா ஜெகநாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே உயிர் போகுதாமா இல்லையா. பகவான் வந்து 8வது அத்தியாயத்திலிருந்து சொல்கிறாங்க, யார் ஒருவர் இறக்கும் போதும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர் உடனடியாக என்னுடைய லோகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ இந்த பாக்கியத்தை வந்து நாம் பெற வேண்டும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா. அதான் சொல்லப்படுது, பகவானுக்கு அந்த சிறிதளவு நம்ம அந்த அன்போடு செய்யும் போதும் பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். யாருமே மறப்பதில்லை. சரி, யார் வந்து மறந்தாலும் பகவான் வந்து அதை வந்து மறப்பதே வந்து கிடையாது. இன்னொரு மூத்த பக்தர் சொன்னது கூட வந்து நான் கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, பிருந்தாவனத்தில் வந்து ஒரு பக்தர் வந்து யார் போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரணாமிர்தம் கொண்டு கொடுப்பது அந்த ஒரு சேவை தான். இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து சரணாமிர்தம் வாங்கும்போது ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. தினமும் அதுதான் அவங்களுடைய சேவை. இந்த சேவை செய்ததற்கே வந்து பகவான் வந்து அவரை வந்து அவருடைய ஆன்மீக லோகத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார் பாருங்களேன். இதுதான் ஒரு சின்ன அளவு அன்போடு நம்ம சேவை செய்யும் போதும் பகவான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ இதுதான் நம்முடைய உண்மையான விடுதலை. நம்முடைய உண்மையான நிலை வந்து அதான் பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, மமைவாம்சோ ஜீவலோகே, என்னுடைய ஹம்சங்கள். ஐயோ, இங்கே வந்து இன்னொரு பக்தர் கூட வந்து சொன்னாங்க என்னென்னா, இங்கே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் வந்து இங்கே வந்துட்டோம், ஆனால் இருந்தாலும் பகவானுக்கு வந்து எல்லாமே அனுபவிக்கிறது வந்து இருக்குது. இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பகவானுக்கு அவசியமே இல்லை, வரணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த எல்லா ஜீவாத்மாக்களும் கஷ்டப்படுறாங்களே, இங்கேருந்து எப்படி வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சிந்தனை முழுக்க அதே சிந்தனை தானாமா. அதனால் வந்து பகவான் திரும்ப திரும்ப அவதாரமாக வருகிறார். அவருடைய அந்தரங்க பக்தர்களையும் வந்து அனுப்பி வைக்கிறார் இல்லையா. ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி வந்து உயர்ந்த ஆச்சாரியர்களையும் வந்து அனுப்பி வைக்கிறார். எப்படி வந்து இந்த ஜீவாத்மாக்களை வந்து எப்படி வந்து திரும்ப கூட்டிகிட்டு போவது அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது தற்காலிகமான ஒரு இடம், நிரந்தரமான வந்து இடம் வந்து கிடையாது. இது திரும்ப திரும்ப படைக்கப்பட்டு திரும்ப திரும்ப அழிக்கப்படுது. நோக்கம் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து பகவானை வந்து உறவை புரிந்து கொண்டு அதை புதுப்பித்து திரும்பி போகிறதற்காக தான் இந்த படைப்பு. ஆனால் இதை வந்து நம்ம மறந்துட்டோம். இது எப்படி வந்து புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சிந்தனை முழுக்க அதே தானாமா. அங்கே வந்து பகவான் வந்து உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பகவான் இங்கே வரணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த ஜீவாத்மா கஷ்டப்படுறாங்களே, அதுதான் உண்மையான அந்த ஒரு பாசம் பகவானுக்கு. இது ஓகே.
உடல் அமைப்பை பொறுத்தவரை அம்சங்களான ஜீவாத்மாக்களுக்கும் விஷ்ணுமூர்த்தியின் விரிவுகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. வேறு விதமாக கூறினால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கருணையினால் முக்தியின் போது உயிர்வாளி ஆன்மீக உடலை பெறுகின்றான். இது பார்த்துட்டோம். இப்போ மமைவாம்ச பரமபுருஷரின் அம்சங்கள் என்னும் சொற்கள் மிக முக்கியமானவை. பரமபுருஷரின் அம்சங்கள் உடைந்து போன ஜடப்பொருட்களின் பகுதிகளை போன்றவை அல்ல. ஆத்மாவை துண்டுகளாக வெட்ட முடியாது என்பதை நாம் ஏற்கனவே 2ஆம் அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம். இந்த நுண்ணிய பகுதியை ஜட ரீதியால் உணர முடியாது. துண்டுகளாக வெட்டப்பட்டு மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்படும் ஜடப்பொருளை போன்றதல்ல ஆத்மா. அத்தகைய கருத்து இங்கே பொருந்தாது. ஏனெனில் சனாதன நித்தியமான என்னும் சமஸ்கிருத சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பகுதியும் நித்தியமானதே. 2ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட உடலிலும் பரமபுருஷரின் நுண்ணிய பகுதி உள்ளது. தேகினோஸ்மின் யதா தேகி என்று கூறப்படுகின்றது. அந்த நுண்ணிய பகுதி பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறும்போது ஆன்மீக வானிலுள்ள ஆன்மீக கிரகத்தில் தனது சுய ஆன்மீக உடலை மீண்டும் பெற்று பரமபுருஷரின் உறவை அனுபவிக்கின்றான். இருப்பினும் இங்கு புரிந்து கொள்ளப்படுவது என்னவெனில், தங்கத்தின் அம்சங்களும் தங்கமாக இருப்பது போல பகவானின் நுண்ணிய அம்சங்களான உயிர்வாளிகளும் தன்மையில் அவரை போன்றவர்களே. இல்லை, இங்கே கிருஷ்ண பிரபுபாதர் மமைவாம்ச அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம பகவானோட பிரிந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஒரு சிறு அம்சங்களாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஜடப்பொருள் இருக்குது இல்லை, இப்போ அந்த ஜடப்பொருள் ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அது தனித்தனியாக போயிடும். அது தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி கிடையாது நாம். ஏன்னா நாம் நித்தியமான அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. ஆத்மா பகவானிடமிருந்து பிரிந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா உடஞ்சிருச்சு. உடஞ்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு இது இருக்கும், கிராச் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிடையாது. அதான் சில பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க. ஆத்மாவை வெட்ட முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி கிடையாது. சாதாரண ஜடப்பொருள் மாதிரி கிடையாது. ஆன்மீகம் என்றுமே ஆத்மா நித்தியமாக இருக்கின்றது. சனாதன அப்படின்னாக்கா நித்தியமானது அப்படின்னு சொல்லி இங்கே சில பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்போ இங்கே நான் எப்படி இந்த தங்கத்தின் ஒரு துகள், தங்கம் தங்க கட்டி இருக்குது, அதுலேருந்து ஒரு துகள் எடுத்தாலும் அதுவும் தங்கம் தான் இல்லையாப்பா? அதே மாதிரி தான் பகவான் இந்த தங்க கட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து வர்ற ஒரு துகள் நாம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதுவும் ஒரு துகள் கூட தங்கம் தான். ஒரு பெரிய கட்டி தங்க கட்டி இருந்தாலும் அதுவும் தங்கம் தான். இப்போ அதுலேருந்து தங்க மோதிரம் செய்யலாம், செயின் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் இறுதியில் அந்த ஒரு தன்மை என்ன அப்படின்னாக்கா அதுவும் தங்கம், இதுவும் தங்கம் இல்லையா? ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அணிகலன் தங்கத்திலேருந்து செஞ்சாலும் அதுவும் தங்கம். சின்ன அளவு ஒரு தோடு செஞ்சாலும் அதுவும் தங்கம். ஆனால் தங்கம் தான். ஆனால் அளவில் தான் வேறுபடுது இல்லையா? ஆனால் தன்மையில் ரெண்டுமே ஒன்று தான். அந்த மாதிரி தான் நாமளும் பகவானும் அப்படின்னு சொல்லி இங்கே சில பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, சரீரம் ஏத் அவாப்னோதி எச்சாபி கிராமத் ஈஸ்வரக கிரியத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாஷயாத். காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதைப் போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை எடுப்பதற்காக இதனை கைவிடுகிறான். அதான் சொல்லப்படுது. பகவானுடைய ஜீவாத்மாக்கெல்லாம் நம்ம இருக்கின்றோம். ஆனால் எப்படி இங்கே உடலை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இங்கே விளக்கப்படுது இல்லையா? பார்த்தோம், மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது. இப்போ அந்த மனத்தில் எந்த மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கி எந்த மாதிரி உணர்வை வளர்த்து கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த பிறவிக்கான உடல் நமக்கு கிடைக்குது இல்லை? இங்கே சொல்லப்படுது பாருங்கள். உதாரணம் காற்று எப்படி நறுமணத்தை தாங்கி செல்கின்றதோ இல்லையா? நல்ல நறுமணம் இருந்தால் நல்ல நறுமணத்தை தாங்கி செல்லும், கெட்ட நறுமணம் இருந்தால் அதை தாங்கி செல்லும். அதே மாதிரி தான் உணர்வை தாங்கி அடுத்த பிறவிக்கான அந்த உடல் நமக்கு எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த உடலை தகுந்த மாதிரி நம்ம வாழ்கின்றோம். அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த உணர்வை வளர்த்து கொள்கின்றோமோ அந்த உடல் கிடைக்குது. இப்போ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வை அனுபவிக்கிறோம். அதை முடிந்த பிறகு என்னாகும்? திரும்ப அடுத்த உடல் கிடைக்குது. இப்போ உயிர்வாளி இங்கே ஈஸ்வர தனது உடலின் எஜமானன் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளான். அவன் விரும்பினால் தனது உடலை உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். கீழ்நிலைக்கும் மாற்றம் அவனை பொறுத்ததே. அவன் எத்தகு உணர்வை உருவாக்கியுள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அடுத்த உலகிற்கு கொண்டு செல்கிறது.
அதான் கிருஷ்ண உணர்விற்கு நாம் வந்து வர வேண்டும். நாம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும்போது ஆன்மீக உலகத்தை வந்து அடைய முடியும். அவன் பூனை அல்லது நாயை போன்ற உணர்வை வளர்த்தி இருந்தால் பூனை அல்லது நாயின் உடலிற்கு செல்வது நிச்சயம். அதே சமயம் தெய்வீக குணங்களின் மீது அவன் தனது உணர்வை நிறுத்தி இருந்தால் தேவரின் உடலிற்கு அவன் மாறுவான். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் ஆன்மீக உலகில் உள்ள கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான். உடல் அழிவற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. பாருங்களேன், இந்த பிறவியிலேயே நம்ம எந்த மாதிரி வந்து செயல் செய்கிறோம், செயலை பொறுத்து தான் நமக்கு அடுத்த பிறவியில் எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதனால தான் சொல்லப்படுது, இந்த பிறவியில் நம்ம கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டு கிருஷ்ணருக்கான செயல் வந்து செய்ய வேண்டும். இப்போ அந்த பயிற்சி தான் சில பிரபுபாதர் வந்து நமக்கு அந்த ஒரு இயக்கமாக வந்து கொண்டு வந்து நமக்கு அதை வந்து ஏற்பாடு செய்கிறார். அந்த டிசைனே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி நம்ம வந்து எப்படி செய்வது, நம்ம வந்து நிலையை வந்து மாற்றிக்கொள்ள தேவையில்லை. நம்ம எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலேருந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய நிலையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இது முடியாத காரியம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பயிற்சி செய்யும் போதும் வந்து அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது முழுமையாக அந்த கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்து நாம் அடைய முடியும். ஏன்னா அதுக்காக தான் இந்த மனித உடல் இந்த மனித பிரிவில் தான் இதை வந்து நாம் வந்து வளர்த்து கொள்ள முடியும். அதுவும் முக்கியமாக இந்த பௌதிக உலகத்தில், இந்த உலகத்தில் வந்து இருந்து நாம் வந்து இந்த மத்திய லோகத்தில் இருந்து நாம் வந்து பகவானுடைய லோகத்திற்கு போகிறதுக்கான அந்த ஒரு வழி துவாரம். ஏன்னா வந்து தேவர்கள் கூட வந்து விரும்புவாங்களாமா. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இன்பம் இருந்தால் பக்தி செய்ய முடியாது, ரொம்ப துன்பம் இருந்தாலும் பக்தி செய்ய முடியாது. இங்கே வந்து இன்பமும் துன்பமும் ரெண்டுமே சமநிலையில் வந்து இருக்கின்றன. அதனால் தேவர்கள் கூட வந்து இங்கே வந்த பிறகு தான் இங்கேருந்து பயிற்சி செய்து ஆன்மீக உலகத்திற்கு வந்து போக முடியும். அப்போ ஆன்மீக உலகத்திற்கு போகிறதுக்கான அந்த துவாரம் வந்து இதுதான். இப்போ இங்கேருந்து நம்ம பயிற்சி செஞ்சு இப்போ இருக்கின்ற அந்த ஒரு குறுகிய காலத்தில் எப்போ வந்து நம்ம வந்து பக்தியை வந்து உணர்ந்து கொண்டோமோ அந்த நாள்லேருந்தே நம்ம தொடங்கிடணும். பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாங்க 5 வயதிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த பக்தியை வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு வந்து அதை பற்றின தகவல் இல்லாத போது எப்போ வந்து நம்ம அதை வந்து நாம் தெரிந்து கொண்டோமோ அப்போ இருந்தே அதை வந்து நம்ம தீவிரமாக வந்து தொடங்கிட வேண்டும். அப்போ தொடங்கி அந்த கிருஷ்ண உணர்வை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம வந்து முன்னுரிமை இதுக்கு வந்து கொடுக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு செயல்கள் இருந்தாலும் ஆனால் இதுதான் நம்மை வந்து காப்பாற்றும். மற்ற செயல்கள் வந்து எனக்கு அந்த செயல் இந்த செயல் அது கண்டிப்பாக உடல் எடுத்ததுனால் உடலுக்கான செயல்கள் செஞ்சு தான் ஆகணும். கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் இதை வந்து நம்ம பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா அடுத்த பிறவியில் வந்து நமக்கு எந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா. போன வாரம் அந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அந்த 4 மனைவிகள் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா. அப்போ அதுதான் அப்போ உண்மையிலே நமக்கு துணையாக வருவது வந்து பகவான் மட்டும்தான். பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி சேவை தான் நமக்கு வந்து கொண்டு செல்ல முடியும். வேறு எது இருந்தாலும் நம்ம இங்கே விட்டுட்டு தான் போகணும், எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்போ வந்து நிரந்தரமாக இருக்கின்ற அதை வந்து நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டியதும் அவசியம். இப்போ உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகின்றன என்பது பொய்யான கருத்தாகும். தனிப்பட்ட ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றன. ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். நாளடைவில் அவன் அந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கி செல்லும் சூக்ஷ்ம உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்கிறது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஓர் உடலிலிருந்து மறு உடலுக்கு மாற்றம் பெற்று அந்த உடலில் இருக்கும்போது துன்பப்படும் இந்த வழிமுறை கர்ஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று கூறப்படுகின்றது. அதுதான் இப்போ இந்த உடலிற்கான அந்த செயல். இப்போ எப்படி வேணாலும் நம்ம வந்து இருக்கலாம், அதை வந்து நாம் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போதும் அடுத்த பிறவிக்கான அந்த ஆன்மீக உடலை நாம் இப்போ இருந்தே பயிற்சி செய்ய முடியும். இதற்கான உதாரணம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பரத மகாராஜா பற்றி வந்து சொல்லப்படும். ஏன்னா பரத மகாராஜா இல்லையா, ஏன்னா வந்து அவருடைய பேரினால்தான் பாரத நாடு அப்படின்னு சொல்லி வந்து பேர் வந்தது, பாரத வருஷம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பரத மகாராஜா வந்து ஒரு அரசராக சுருக்கமாக வந்து நான் இதை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா பரத மகாராஜா வந்து ஒரு அரசராக இருந்தாலும் ஒரு தூய பக்தராக இருந்தார். ஆனால் இருந்தாலும் அரச காரியங்கள் வந்து எனக்கு பக்தி சேவை செய்வதற்கு இந்த அரச காரியங்கள் எல்லாமே வந்து எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு போய் நான் வந்து யாருமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துறந்து தான் காட்டுக்கு போகிறாங்க.
அங்கே போய் பகவானுக்கான இந்த பகவானை பற்றி வந்து கேட்பது, பக்தருடைய சங்கத்தில் இருந்து பகவானை பற்றி கேட்பது, ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பகவானுடைய நாமத்தை சொல்வது, அப்போ அங்கே வந்து என்ன கிடைக்குமோ பழங்கள் இலைகள் அது மட்டுமே வந்து சாப்பிடுவது, இந்த மாதிரி பகவானுடைய சேவையில் வந்து முழுக்க ஈடுபடும் போதும் ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ அவங்க இருக்கின்ற அந்த குடில் பக்கத்தில் ஒரு நதி போகுது. இப்போ அந்த நதியில் வந்து தண்ணி குடிப்பதற்காக ஒரு மான் வந்து வருது. இப்போ அந்த மான் வந்து தண்ணி வந்து ஒரு கர்ப்பமாக இருக்குது. அந்த மான் அது தண்ணி குடிக்கும் போதும் அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டோன்னே அந்த பயத்திலே அங்கேயே வந்து அந்த மான் குட்டி வந்து பிரசவம் ஆயிடுது. அந்த மான் வந்து அந்த சப்தத்தை கேட்டு அந்த தாய்மான் வந்து என்ன பண்ணுறது, பயந்து ஓடி போயிடுது. இப்போ அந்த மான்குட்டி வந்து அங்கே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பரத மகாராஜா அதை வந்து பார்க்குறாங்க, அந்த சூழ்நிலையை வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு சத்திரியராக இருக்கிறனால, ஐயோ நான் தானே காப்பாற்ற வேண்டும், இந்த மானை பாதுகாப்பதற்கு என்னை தவிர வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மான்குட்டியை வந்து தன்னுடைய குடிலில் வந்து அழைத்து வந்து அதையே வந்து பார்ப்பது, அதுக்கு வந்து சாப்பிட கொடுப்பது, எல்லாமே வந்து செய்வது. அப்போ அவங்க பக்தி சேவை செய்யும்போது அது பக்கத்திலேயே வருவது, உட்காருவது, அந்த பார்த்து என்ன ஆகுது, அந்த மானின் மேலே ஒரு பற்றுதல். அவங்க வந்து எதுக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுக்கு பக்தி சேவை செய்வது தடையாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்தாங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா, ஒரு மானினுடைய அந்த ஒரு சூழ்நிலையின் மூலமாக அதை பார்த்ததுனால மான் மீது பற்றுதல் வந்து ஏற்படுது. அவங்க வந்து செய்கின்ற அந்த பக்தி சேவை வந்து மறந்து மானின் மீது பற்றுதல் ஏற்படும் போது ஒரு நாள் அந்த மான் வந்து எங்கேயோ போயிடுது, பரத மகாராஜை வந்து விட்டுட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஐயோ மான் எங்கே போயிடுச்சு, ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி, ஏதாவது சாப்பிட்ருக்குமோ மற்ற விலங்கு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே மானை வந்து தேடியே போகும்போது அப்படியே மானை நினைத்து கொண்டே இறக்கிறார். அடுத்த பிறவியில் மானின் உடலே வந்து கிடைக்குது. பகவானுடைய கருணையால் பாருங்கள், மான் உடல் கிடைத்தும் நான் முற்பிறவில் பக்தி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மறக்கலை. இதுதான் பகவானுடைய கருணை. அப்போ ஐயோ மானுக்கு அப்போ தான் தெரியுது, ஐயோ மானுடல் எடுக்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது எந்த நோக்கம், நம்ம பகவானுக்கு பக்தி சேவை செய்வதற்காகத்தானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்து அந்த எல்லார் மான் கூட வந்து அந்த மான் வந்து இருக்கலை. அப்போ வந்து எப்படி வந்து இங்கே வந்து பக்தர்கள் வந்து எப்படி வந்து பகவானை பற்றி வந்து கதைகள் சொல்வது, நாமம் சொல்கிறாங்களோ, அப்போ அந்த சன்னியாசி துறவிகளுடைய அவங்களோடையே வந்து போய் சேர்ந்து இருப்பது, அவங்க சொல்வதை வந்து கேட்பது, காய்ந்த இலைகளை மட்டுமே சாப்பிடுவது. ஏன்னா மானாக இருந்தும் திரும்ப பற்றுதல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கும்போதும் அது இப்படியே வந்து இருக்கும்போது அடுத்த பிறவியில் பகவானுடைய கருணையால் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு. அப்போ தான் தெரியுது. அப்போ அதனால தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யார் என்ன சொன்னாலும் எதுவுமே அவங்க பேசுகிறதில்ல. வந்து அவங்க நல்லா பேசினாலும் யாருக்கிட்டேயும் பேசாமல் இருக்கிறனால ஒரு ஜடம் மாதிரி வந்து அவங்க இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஜடபரதர் அப்படின்னு சொல்லி பேர் வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து அவங்க என்ன நடந்தால், ஏன்னா 2 பிறவி நான் வந்து விட்டுட்டேன், மிஸ் ஆயிடுச்சு நமக்கு பகவானிட வந்து போகிறதுக்கு. அதனால் இந்த பிறவியில் வந்து என்ன நடந்தாலும் ஓகே, நான் எதுலேயுமே வந்து எந்த கவனத்தையும் செலுத்த மாட்டேன், என்னுடைய கவனம் முழுக்க வந்து நான் பகவானிடம் தான் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க சரியாக வந்து குளிக்க மாட்டாங்க, எதுவுமே வந்து அவங்களுடைய சம்ஸ்காரங்கள் எதுவுமே செய்வதில்லை, தூய்மையாக வந்து வைத்துக்கொள்வதில்லை. அவங்க வெளியே பார்க்க அழுக்காக இருந்தாலும் மனதில் வந்து முழுக்க கிருஷ்ணனுடைய சிந்தனையில் மனம் முழுக்க தூய்மையான ஒரு நிலையில் வந்து இருந்தது. இப்போ வந்து என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி, அப்போ இவங்க 2 பிறவி விட்டாச்சு இல்லையா, பகவானுக்கு செல்வதற்காக தான் எல்லா பயிற்சி செய்யப்பட்டது. 2 பிறவி விட்டாச்சு அப்படின்னால இந்த பிறவியிலிருந்து முழுமையாக அந்த பகவானுடைய அந்த கவனத்தில் ஆத்ம தளத்தில் இருந்தே அந்த கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகத்தை அடைகிறது.